ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் ஏற்பட்ட பள்ளத்தில் நேற்று ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, நேற்றைய தினத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், மதுரையில கனமழையின் காரணமாக பல இடங்களில் சாலைகள் தண்ணீர் சூழ்ந்திருந்த காட்சிகள் எல்லாம் கூட பார்த்தோம். இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் என்ன கோரிக்கையை பொதுமக்கள் வலியுறுத்துறாங்க? விக்னேஷ், மதுரையில் பெய்த கனமழையால் நேற்று பல்வேறு இடங்களில் பரவலாக மழைநீர் தேங்கி வெள்ள பாதிப்பு என்பது இருந்தது. இந்த நிலையில்தான் மதுரை செல்லூர் பாலம் ஸ்டேஷன் ரோட்டில் இருந்து கோரிப்பாளையம் செல்லக்கூடிய சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில்தான் மண்ணரிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 அடிக்கு பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளம் முழுவதும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி என்பது பிரதான பகுதி, மதுரை நகரில் இருந்து கோரிப்பாளையம் செல்வதற்கான பிரதான பகுதி. அந்த பகுதியில் பள்ளம் ஏற்பட்டு மண்ணரிப்பு ஏற்பட்டு குறிப்பாக அந்த சாலை தடுப்பு இடிந்து பள்ளத்திற்குள் விழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் 5 பயணிகளுடன் வந்த ஆட்டோவும் இந்த பள்ளத்தில் விழுந்து ஒரு விபத்து என்பது ஏற்பட்ட நிலையில் யாருக்கும் நல்வாய்ப்பாக அசம்பாவித சம்பவம் என்பது ஏற்படவில்லை. இதே போலதான் முறையான தடுப்புகள், அதாவது மேம்பால பணிகள் நடைபெற்றாலும் அதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. நேற்று விபத்து நடந்த நிலையில் இப்போதுதான் அதற்கான பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிலையான தடுப்புகள் கொண்டு இந்த பள்ளம் என்பது தற்போது அடைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாநகரில் பல்வேறு இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெறும் நிலையில் பொதுமக்கள், அதாவது மழை பெய்யும் நேரங்களில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விக்னேஷ், தொடர்ச்சியாக செல்லூர் பாலம் ஸ்டேஷன் ரோட்டில் இந்த பால பணிகள் நடைபெறும் நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் என்பது இருக்கிறது. எனவே மாற்றுப்பாதையில் வாகனங்களை இயக்கிட போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் பொதுமக்களிடம் எழுந்திருக்கிறது. மாநகராட்சி இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்பலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்ட பிரபு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.